டாக்டர், இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு உங்கள் 5-in-1 இன்டகிரேட்டிவ் தெரப்பி மூலம் ஏதாவது க்யூர் இல்லைனா மேனேஜ் பண்ண முடியுமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கியூர், மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே பண்ண முடியும். முதல்ல இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வர்றதுக்கான காரணத்தை பார்க்கலாம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதிகமாக கைபேசி யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி இன்மை, விட்டமின் டி குறைபாடு, டயபெட்டிஸ், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, தோள்பட்டையிலேயே ஏற்படக்கூடிய அலர்ஜி, இது எல்லாமே ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஒரு முக்கியமான காரணம். 40 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு இது வரக்கூடியது. இது எப்போ வரும் அப்படின்னா, தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் இறுக்கமடைஞ்சு கைகளை தலைக்கு மேல உயர்த்த முடியாம, கையை பின்புறம் எடுத்துட்டு போக முடியாம ஒரு விதமான வலி ஏற்படும். அந்த வலி ரொம்ப ஷார்ப் பெயினா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃப்ரோசன் ஷோல்டர் இல்ல அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ்னு சொல்லலாம். கையை நகர்த்தவே முடியாம ஃப்ரீஸ் ஆகி அங்க இருக்கக்கூடிய மசில் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போற ஒரு கண்டிஷன். இதை நம்ம 5-in-1 தெரப்பி மூலியமா சரி செய்யலாம். கொஞ்சம் அக்குபங்க்சர், கொஞ்சம் எக்ஸசைஸ் தெரப்பி, கொஞ்சம் மூலிகை மருந்து, கொஞ்சம் டயட் தெரப்பி, கொஞ்சம் மசாஜ், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ல இருந்து நல்ல நிவாரணம் பெறலாம். ஃபர்ஸ்ட் அக்குபங்க்சர் முறையில எஸ்ஐ மெரிடியன், லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன், சாஞ்சியோ மெரிடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் வார்மர் மெரிடியன், இங்க இருக்கக்கூடிய பிரத்யேக புள்ளிகளை தூண்டுறது மூலயமா அங்க அலர்ச்சியை கம்மி பண்ண முடியும், ரத்த ஓட்டத்தை சரி செய்ய முடியும். ரெண்டாவதா எக்ஸசைஸ். கீழே கொடுத்திருக்கிற எக்ஸசைஸை காலை மாலை 2 நேரமும் 15 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் ஏற்படும். மூணாவதா மூலிகை சிகிச்சை. முடக்கத்தான் கேப்சியூல், RAF கேப்சியூல், வாதநாராயண தைலம், ரிலாக்ஸ் ஆயில், இதெல்லாம் பயன்படுத்துறது மூலமா அங்க இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை நம்ம சீர் செய்ய முடியும். கையை மெதுவா மூவ் பண்ண முடியும். 4ஆவதாக உணவு. இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணக்கூடிய பொருட்களான மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பெருங்காயம், இதெல்லாத்தையும் உணவுல சேர்த்துட்டு வரலாம். பூண்டுக்கும் இங்க ஒரு முக்கியமான வேலை உண்டு. கிழங்குகளை உணவுல தவிர்ப்பது மிகவும் நல்லது. எண்ணெயில பொரிச்ச பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ், இதெல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வந்தோம்னா ஃப்ரோசன் ஷோல்டர்ல நல்ல மாற்றம் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். 5ஆவதா மசாஜ் தெரப்பி. ரிலாக்ஸ் ஆயில், வாதநாராயண தைலத்தை போட்டு மெதுவா அங்க நீவி விட்டு, சர்க்குலேட்டரி மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மூமெண்ட்ஸ் படி மெதுவா அங்க வந்து சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா கைகளை மீண்டும் நம்ம தலைக்கு மேலேயும் முதுகு பின்புறமா எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். இந்த 5-in-1 தெரப்பி எடுக்கிறது மூலமா உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய CRP லெவல், அதாவது இன்ஃப்ளமேஷன் மார்க்கர் குறையறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தசைகள் எல்லாம் வலுப்பட்டு ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்து முழுமையா வெளிவர முடியும்.